சமயநல்லூரில் அதிமுகவின் நூதன விலைவாசி உயர்வை கண்டித்து விழிப்புணர்வு திண்ணை பிரச்சாரம். முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பங்கேற்பு. மதுரை மாவட்டம் சமயநல்லூரில் அதிமுக சார்பில் தமிழக அரசின் விலைவாசி உயர்வை கண்டித்து நூதன முறையிலான திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் தலைமை தாங்கினார். இணையதளம் மூலம் விலைவாசி ஒப்பீடு, மக்களுக்கு விழிப்புணர்வு பில் இந்த பிரச்சாரத்தின் சிறப்பம்சமாக அதிமுக ஆட்சியிலிருந்து அத்தியாவசிய பொருட்களின் விலை மற்றும் தற்போது திமுக ஆட்சியில் உயர்ந்துள்ள விலைவாசி ஆகியவற்றை இணையதள சேவை மூலம் ஒப்பிட்டு பட்டியலிடப்பட்டது. கணக்கீடு: அதிமுக ஆட்சியில் ஒரு குடும்பத்தின் சராசரி செலவு எவ்வளவு, தற்போது எவ்வளவு கூடுதலாக செலவிடப்பட்டுள்ளது என்பது இணையதளம் வாயிலாக உடனுக்குடன் கணக்கிடப்பட்டது. விழிப்புணர்வு பில்: இந்த விலை பட்டியலை ஒரு பில் போல பொதுமக்களிடம் வழங்கி திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள கூடுதல் நிதி சுமை குறித்து முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விரிவாக விளக்கமளித்தார். தற்போதுள்ள திமுக ஆட்சியில் மின்சார கட்டணம், பால் விலை, சொத்து வரி என அனைத்தும் உயர்ந்துவிட்டது. குடிநீர் மற்றும் குப்பைக்கு கூட வரி விதிக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது என இந்த முறை மக்கள் விரோத போக்கை மாற்ற வரும் சட்டமன்ற தேர்தலில் சோழவந்தான் தொகுதியில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக்க அனைவரும் இப்போதே களப்பணியை தொடங்க வேண்டும். இந்த மாபெரும் திண்ணை பிரச்சாரத்தை அதிமுக ஒன்றிய செயலாளர் அரியூர் ராதாகிருஷ்ணன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், வாடிப்பட்டி முன்னாள் சேர்மன் ராஜேஷ் கண்ணா, ஒன்றிய செயலாளர்கள் கொரியர் கணேசன், ரவிச்சந்திரன், காளிதாஸ், வாடிப்பட்டி பேரூர் கழக செயலாளர் அசோக்குமார், அம்மா பேரவை விருகை தர்மர், மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் சாந்தி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மலையாளம் ராகுல், குருவித்துறை வக்கீல் காசி மற்றும் ஒன்றிய கிளை பேரூர் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நூதன பிரச்சாரம் அப்பகுதி மக்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது.